மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். உங்களுடைய அன்பான கைத்தட்டல்களோடு திரு ராமன் சார், ரமணா சார், மோகன் சார், என்னை நான் அன்போடு மோகன் தான் நடிப்பேன். ரமணாக்கு ஒரு பெரிய கைதட்டல். அடுத்தது சக்தி சார், ப்ளீஸ் கம், வாங்க. நன்றி. சிவா சார், தேங்க்யூ சார். டைரக்டர் சார், ஓ நீதான் பாப்பா. The great man, today's show's hero, the producer. வாங்க சார். பெரிய கைத்தட்டலோடு இன்னைக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ சார். ப்ளீஸ் நெக்ஸ்ட். அடுத்ததா இந்த திரைப்படத்தின் நாயகன் தேவ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வெரி குட். ஹீரோயின் தேவிகா, வாங்க. ஏன் தேவிகா மேல எவ்வளவு கோவம் உங்க எல்லாருக்கும்? பெருசா கேட்டுட்டு கொடுங்க. I think she is making a debut, wasn't it so? Your debut is the first film? No. In Tamil fourth movie. In Tamil fourth movie. Wow. Okay. Mr. Suraj, நம்ம ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணோம், வெளில சொல்லிடாது சூரஜ், நமக்குள்ளே இருக்கட்டும். திரு சஞ்சய், ஆர்ட் டைரக்டர், ப்ளீஸ் வாங்க. திரைப்படத்தின் மியூசிக் டைரக்டர், இசை இயக்குனர் மிஸ்டர் ஜேவியர், எங்க இருக்கார் ஜேவியர்? வாங்க. ஓகே. திரு ஜீவார்லை மேடைக்கு அழைக்கிறேன். வாடா, வாங்க தீவா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் சின்ன பண்ணிக்கிறீங்க. உட்காருங்க, சந்தோஷங்க. நம்ம சாம் தான் டைரக்டருங்க. அடுத்தது யாருக்கு? இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு பரிசினை இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவர்கள் வழங்குவார். ரகசியமா மைக்ல சொல்லுவாங்க, கொடுங்க. மகேஷ் சார், யாருக்கு கொடுத்தீங்களாலும் யூ ஹேவ் டு போஸ்ட் ஃபார் a picture. ஆமா, thank you. நன்றி சிவா சார் வருகை தந்ததற்கு. அடுத்தது கெஸ்ட் கொடுத்துடலாம் சார். அடுத்தது என்ன நீங்க இவ்வளவு கோபப்படுத்திருக்கீங்க? ரமணா சார், நன்றி வருகை தந்ததற்கு. நெக்ஸ்ட் அவ்வளவுதானே? ஓகே. சோ தம்பி, கேமரா தள்ளி வாப்பா, முன்னாடி போற பின்னாடி போப்பா. ரெடி? நன்றி. ஓகே. ஓகே. மகேஷ் செல்வராஜ் அவர்கள் வழங்கும் MR மோஷன் பிக்சர்ஸ் திரைப்படம் யோலோ. இந்த யோலோனுடைய அர்த்தம் சத்தியமே தெரியாது, இங்க வந்திருக்கும் யாருக்கும் தெரியாது. அதை நான் சொல்றது முறையா இருக்காது. அதனால அந்த திரைப்படத்தின் டைட்டிலுடைய அர்த்தத்தையும், ஏன் இந்த திரைப்படத்தை நம்ம எடுக்கிறோம், ஏன் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் பத்தி சொல்றதுக்கு ஏற்ற ஆள் யாருன்னா இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஐயா மகேஷ் செல்வராஜ் அவர்களை உங்கள் அன்பான கரகோஷத்தோடு இந்த மேடையிலே வரவேற்கிறேன். சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுடைய டெபியூ ப்ராஜெக்ட், முதல் குழந்தை. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். வாங்க பேசுங்க. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இட்ஸ் வெரி ஆனர், லைக் என்ன சொல்றது, த கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு கெட் பீப்புள் இன் டு திஸ் ஃபீல்ட். அதுதான் ரொம்ப முக்கியம் இங்கே. நான் எனக்கு சினிமாங்கிறது வெரி நியூ.
நான் ஒரு எஜுகேஷனிஸ்ட். ஐம் நாட் பிலாங் டு திஸ் ஃபீல்ட், பட் ஐ வாஸ் அ ஜூரி ஃபார் கோல்டன் குளோப் அகாடமி அவார்ட். ஸோ அதுதான் என்னோட ஜேர்னி. ஸோ எப்பொழுதுமே நான் வந்து வெளியிருந்து தான் பார்த்துருக்கேன் படத்தை ப்ரிப்பேர் பண்ணுறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் நான் பார்த்தது கிடையாது. When it comes for award ceremony, I sit as a jury and I have seen those things. அதுதான் எனக்குள்ள ஒரே எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் as a teacher, I act as a lot with parents, students. அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்டிங்னு தெரியும். First of all, is a very important. I want to thank whoever comes here, particularly Amir sir. He's a exceptional person for preciseness and perfectionist. Thank you very much sir, because Sam start பண்ணது உங்களோட. ஸோ அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அடுத்தது ரமன் சார் இஸ் அ எக்ஸலன்ட் மென்டர்னு. நான் இவங்க யாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் இவங்க சொல்றதை கேட்டு தான் நான் வந்து ராம் ஆல்வேஸ் சேஸ் தட் அவங்கள்ட்ட நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னா தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு அவர் கிளியராக சொல்லுவார் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ திலீப் பாபு சார் இங்கே இல்லை, ஹீ இஸ் அ பில்லர் ஃபார் டேவ். அண்ட் ஆல்சோ சக்தி சார் ஃபார் கம்மிங் ஹியர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ சசிகுமார் சார், ஜிவி பிரகாஷ் எல்லாம் இதில் ஷெட்யூலில் இருக்கிறனால அவங்களால வர முடியல. பட் அவங்களோட பிளெஸிங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து மானிட்டரி இஸ் ஒன் பார்ட். அனதர் திங் இஸ் லைக் blessing and care is most important thing, because see monetary இருக்கிறவன் கொடுப்பான், லைக் இருக்கிற ஒருத்தன் தான் கொடுக்க முடியும். பட் கேரிங்கும் பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது தான் அது வேணும். ஸோ அந்த பிளெஸ்ஸிங் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு தான் ஐ வாண்ட் டு பி வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தீஸ் ஜென்டில்மேன் அண்ட் ஆல்சோ மீடியா பீப்புள். எங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்து see being a teacher, it is very important for me to give chances to my kids. ஸோ நாங்கள் அப்படி தான் எதிர்பார்ப்போம். when we go into the school, when we run a school, இதுதான் எங்களோட வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். if there is no chance, if there is no opportunity, you can't expect the creativity. So that is what I want to make it clear. When this project came to me, இது என்கிட்ட வரும்போது கேட்டேன், படத்தை ஸ்டோரி கேட்டேன். யங்ஸ்டர்ஸ் when we were talking about youngsters, ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு ஹீரோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா above 30, above 35, above 40 அப்படி ஹீரோவாக இருக்காங்க. நம்ம எப்போ தான் சான்ஸ் கிடையாது. வெரி ஃபியூ people taking risk for these youngsters. As a teacher, I can take risk because you're all my kids. And also, இந்த மாதிரி பெரிய talent people இவங்க வராங்க, skillful people. So I thought that it is the right time for me to give a chance to other people. And இது வந்து என்னோட பார்ட். அடுத்த பார்ட் என்னன்னா உங்களோட பார்ட், மீடியா பீப்புள். நான் வந்து எவ்வளோ like I won't say this is as a risk, because people call this as a risk. I don't see as a risk. It's something we are producing an opportunity for people. அது வந்து நல்லாவும் முடியும், நல்லா முடியாமல் போகலாம். பட் யாராவது ஒரு ஆள் வரணும் வெளியே, இவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறது. தட் இஸ் த ஹோல் திங். வென் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த ப்ராடக்ட். இப்போ ப்ராடக்டை பற்றி நான் பேச விரும்பல. ஏன்னா வந்து அது வந்து ஒன்ஸ் கிரியேட் ஆனோன்னு ஐ வாண்ட் யூ ஆல் டு டாக் த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். As I said before, guest of honors and also the media people. So I hope that you will take this further. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது சாமும் ராமும் வந்து என்கிட்ட பேசும்போது they were very clear with what they want to do. ஸோ டெக்னீஷியன்ஸ்லாம் thank you very much for accepting this. And once again நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. Thank you very much for coming. And YOLOனா என்னன்னா you only live once. ஸோ அதுதான் அந்த படம். ஸோ யூ வில் see what is that after few days or few months. Thank you very much. எனக்கு எப்போ டைரக்டர் ஃபோன் பண்ணாலுமே ப்ரோ வாட் ஐ டூயிங் ப்ரோ ஐ அட் ஹோம் அப்படி பேசினா இருப்பேன். என்ன சாமி இப்படி பேசினே இருக்கா, அப்படியே என்ன விஷயம்னு தெரியல. மகேஷ் சார் நீங்கள் தான் அதுக்கு காரணமா? ஃபுல் இங்கிலீஷ், யூ ஆர் கம்ப்ளீட்லி. நீங்கள் யூஆர் டீச்சர் இன் இந்தியா ஆர் யூஆர் இன் யூகே? ஸோ உங்கள் இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக சாம், டெய்லி இங்கிலீஷ் தான். அதான் எனக்கு தெரியல என்னன்னா அந்த சாம் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் இஸ் ஃப்ரம் யூகே. அதனால ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் ஒரு கல்வியாளர், அதுவும் கேட்கறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி இந்த திரைப்படத்தை நீங்கள் தயாரிப்பதற்கு. முக்கியமா அந்த அர்த்தம் சொல்லவே இல்லையே, சொல்லிட்டீங்களா? நான் கேட்கவே இல்லையா? இங்கிலீஷ்ல சொல்லிட்டீங்களா? ஸோ வாட் யூ மீன் பை YOLO சார்? யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். தமிழ் யாராவது சொல்ல முடியுமா?
நீங்கள் ஒரு முறைதான் வாழ வேண்டும். ரொம்ப நன்றி. அடுத்தது இந்த மேடையை தன்னுடைய பேச்சால் அலங்கரிக்க என்னுடைய நீண்டகால நண்பர், ஒரு கடின உழைப்பாளி, நானும் அவரும் நிறைய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆரம்ப காலத்துல, என் அன்பு நண்பர் திரு ரமணா, இயக்குனர் ரமணா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கரகோஷத்தோடு வெல்கம் சார். வணக்கம். கோபி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நண்பர்கள். நிறைய பட விழாக்கள்ல அப்பப்போ பங்கு பெறுறது உண்டு. ஆனா இந்த பட விழா கொஞ்சம் எனக்கு வித்தியாசமானது. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப ஆத்மார்த்தமான நண்பர்களை சில காலம் கழித்து நான் பார்த்தேன். நண்பன் அமீர், சிவா, கனி, உதவியாளர் ராம், சாம் அப்படின்னு எல்லாருமே நான் பார்த்தேன். ஒரு அற்புதமான தருணம். I don't want to take much of your time. Like Mr. Producer Mahir said, you will only live once. வாழ்க்கை ஒரு முறைதான் வாழ இயலும். அந்த வாழ்க்கையில் what you have as a material with what you do matters. உங்களிடம் இருப்பது என்ன என்பது முக்கியமே அல்ல, அதை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே மிக முக்கியம். அதை போல இந்த ஒரு வாய்ப்பை சாமும் ராமும் அத்தனை புதுமிக திறமையாளர்களும் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்வார்கள். பிகாஸ் த சான்ஸ் கம்ஸ் ஒன்லி ஒன்ஸ். ஒரு வாட்டி தான் அப்படி நாக் பண்ணோண்டு வர. அப்போ அந்த கதவை திறக்கும்போது ஆப்பர்ச்சுனிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ன்றதுக்கு ஒரு சின்ன பேசிக்கலாக எனக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் ப்ரிப்பரேஷன் கம் நோ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ். நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க, பட் யூ டோன்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, then there is no success at all. But at the same time, there is an opportunity, and if you don't prepare yourself, அப்போ நீங்க அந்த சக்சஸ்ன்ற இசைக்கு அந்த பக்கம் நீங்க போகிறது கஷ்டம். So when the success only comes when you prepared yourself fantastically and the opportunity comes in the right time, no, it is automatically goes to the other end of the life. இப்போ ப்ரொடியூசர் சொல்ல மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. உலகத்தினுடைய அத்தனை சிறந்த படைப்புகளும் இடங்களும் தகுதிகளும் ரிஸ்க்கு அந்த பக்கம் தான் இருக்கு. அதை தான் அன்னைக்கு மிஸ்டர் பாலா எடுத்தாங்க, அமீர் எடுத்தாங்க, சிவா எடுத்தான், நான் எடுத்தேன். ஸோ எவ்ரிபடி நீட் டு கிராஸ் தட். ஸோ ஃபார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ளீஸ் டோன்ட் கிராஸ் த லிமிட் அப்படின்னு ஒரு கோடு இருக்கும். அந்த கோட்டை அந்த தாண்ட பறக்கிறதுக்கு சிறகு இருக்கலாம். இவ்வளோ நாள் அம்மாவும் அப்பாவும் பறந்து நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் முதலில் அந்த விங்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த கட்ஸ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, இதுக்கு முன்னாடி பறக்க போகிற அந்த மலை உச்சிலேருந்து கீழே பார்த்தா பாதாளம் தெரியும். ஆனால் கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்தா வானமும் தெரியும். எதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். வாட் யூ see, there you go அப்படிங்கும்போது. ஸோ அந்த மாதிரி இந்த மொத்த டீமுமே ஒரு அற்புதமான ஒரு நல்ல இலக்கை, பாசிட்டிவான இலக்கை நோக்கி சென்று அடையணும். இது ப்ரொடியூசர் மகேஷ் வீட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது அவங்க கிட்ட தான் நான் ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சேன். சார், ஆரம்பம் எல்லாமே அழகு தான் இருக்கும். தயவுசெய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த படத்தை தயவுசெய்து முடிச்சிடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கிறது எவ்வளோ முக்கியமோ, இந்த பூஜைக்கு என்னை கூப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப இன்னும் சந்தோஷம். அந்த இலக்கை இந்த மொத்த திறமையாளரும் சேர்ந்து அடைவார்கள் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ரமணா சார். யூ ஆர் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் ஆஃப் அஸ். உங்களுடைய திருமலை திரைப்படம் யாராலையும் மறக்க முடியாது. தேங்க்யூ. நீங்கள் சொன்ன மாதிரி படத்தை எடுக்கிறோம், ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தாட் ப்ராசஸ், ஒரு லெசன் எங்கள் தயாரிப்பாளருக்கு ஆழமாக உள்ள பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த மேடையை அழைக்க போகுது திரு சக்தி அவர்கள். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட்டர் விநாயகர் சார். ஐயா சக்தி அவர்கள் வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஐ எம் ப்ரொடியூசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னாரு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே நிறைய ரிஸ்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அது அவரோட டைமென்ஷன் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் மேலே ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு எண்ணம். இந்த படம் பூஜை பார்த்தா இவ்வளோ யங்ஸ்டர்ஸ், அந்த ஒவ்வொரு யங்ஸ்டருக்குள்ளேயும் பெரிய பெரிய கனவு இருக்கும். பெருசாக சாதிக்கணும், பெருசாக நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அவ்வளோ எண்ணங்களையும் கேரி பண்ணிட்டு ஒவ்வொரு யங்ஸ்டரும் உள்ளே வரும்போது அதை ஒரு ப்ரொடியூசர் யூகேல பிறந்து வளர்ந்து அங்கே டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் அங்கேருந்து இங்கே வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம அந்த ரிஸ்க்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சினிமா வழக்கமாக அதோட வியாபாரத்தில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமென்ஷன் மாறிட்டு போயிட்டே இருக்கும். முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். சமீப காலமாக என்ன ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பிஸ்னஸ்க்காக ஒரு படம் பண்ணுவாங்க. ஹிந்தி பிஸ்னஸோட ஃபுல் அமௌண்ட்டை வாங்கிட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த படம் பண்ணால், இந்த ஜானர் பண்ணால் ஓடிடி போயிடும், சேட்டலைட் இந்த ஹீரோவுக்கு வந்து ஓடிடியில் பிஸ்னஸ் இருக்குது, இந்த ஹீரோவுக்கு வந்து சேட்டலைட்டில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு பிரித்து பார்த்தெல்லாம் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் முக்கியமாக இடையில கொஞ்சம் நம்ம தவறுனது, தேட்டருக்கு வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுறதை விட சேட்டலைட்டுக்கும் ஓடிடிக்கும் ஹிந்தி பிஸ்னஸ்க்கும் படம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. அப்புறம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஓடிடியோட ப்ரைஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து 15 கோடினா அடுத்தது அந்த 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 குறிப்பிட்ட ஹீரோ அல்லது டெக்னீஷியனோட சம்பளம் அந்த 15 கோடியில் போய் நிற்கும். இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன ஆக வேண்டி இருந்துச்சுன்னா, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை ஒரு ஹீரோவுக்கு 50 கோடி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த 50 கோடி ஓடிடி விற்கிறதுக்கு போராடிட்டு இருப்பாங்க. இதனால ப்ரொடியூசருக்கு வந்து எந்த விதமான பயனும் இல்லாத ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இவங்க இந்த 50 கோடிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு திருப்பி போய் இந்த 50 கோடியை ஓடிடியில் விற்று இவங்க கவர் ஆகிக்குவாங்க. மறுபடி எகைன் வந்து இந்த தேட்டர்கள்லேருந்து என்ன வருதோ இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஓடிடி சேட்டலைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கு. பெரிய லெவலில் அந்த அப்ரோச்சே வந்து மாறி போயிருக்கு. எகைன் இந்த சைக்கிள் எங்கே வந்து நிற்குதுன்னா, தேட்டர்களில் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தி அது வெற்றி படமாச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு ஓடிடியோட ஹெட் ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 10 படத்தை பார்த்து அதுலேருந்து ஒரு படத்தை வந்து சூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டு இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னலாம் நான் பார்க்கறதுக்கு தேட்டரில் வந்து இந்த படம் ஓடிச்சுன்னா நான் என்ன கொடுக்கணுமோ அதாட்டும் இன்னொரு மடங்கு காசு கொடுத்து கூட நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்களோட பிஸ்னஸ் மாறி இருக்கு. அந்த மாதிரியான காலகட்டத்தில் ரொம்ப கிளவரான மூவ் தான் தயாரிப்பாளர் பண்ணியிருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் யங்ஸ்டர்ஸ், கம்ப்ளீட் டெபு இவங்களோட ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க வந்து அந்த கதையில் முழுமையாக நம்பி அவங்க நினச்சபடி வந்துச்சுன்னா, ரொம்ப ஆர்கனைஸ்டாக பேசினார். ஒரு 5 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். இந்த ஃபிலிம் வந்து மொத்தம் 32 டேஸ் வந்து கம்ப்ளீட் சிங்கிள் ஷெடியூலில் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு பர்டிகுலர் டேட்டில் சிங்கிள் ஷெடியூலில் நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். இந்த மந்தில் ஷூட்டிங் முடியும், அதுக்கு அடுத்த இந்த மந்தில் ரிலீஸ் பண்ணணுங்கிற லெவலில் வந்து ஒரு விஷனோட இந்த படம் பண்ணுறாங்க. எல்லா யங்ஸ்டர்ஸும், தம்பி தேவ், பூர்ணேஷ், இப்போ தேவ் நம்ம வீட்டு பையன் மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் பெரிய கனவோட இந்த படத்தை எடுத்து வந்து பண்ணுறாங்க. நிச்சயமாக தேட்டருக்கு வரும். இத்தனை பேரோட கனவு, இத்தனை பேரோட ஆசை, இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளரோட பெரிய நம்பிக்கை, நல்ல எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி பெறும். நிறைய புதியவர்கள் வர்றதுக்கான வழிவகுக்கும். நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ சக்தி சார் ஃபார் தட் லவ்லி இன்சைட்ஸ். அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நானும் ஒரு படம் தயாரித்தேன் சார், ஆனால் வந்து என்னால் முடிக்க முடியல. ஸோ அது எவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு உங்களை மாதிரி ஆட்கள், அமீர் சார் மாதிரி ஆட்கள்லாம் பார்க்கும்போது நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள்லாம். ஸோ அதனால் பரவாயில்ல, அது முடிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது அந்த பக்கமே நான் போகல. தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி இன்சைட். நிச்சயமாக அது வந்து நிறைய புதிய தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய
ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய பாயிண்ட்ஸும் கொடுத்தீங்க, எப்படி வியாபாரம் நடக்குது எல்லாமே. ஸோ தட்ஸ் ரியலி குட் பாயிண்ட்ஸ். அடுத்தபடியாக நம்ம இந்த மேடையில் பேசுறதுக்கு அழைக்க போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர், ஒரு நல்ல நடிகர், நகைச்சுவையாளர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ணன் மனோபாலா அவர்கள் மறைந்த பிறகு நிறைய படங்களுக்கு வந்து அவர் முடிச்சுட்டு போயிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர்கள் டப்பிங் பண்ண முடியல. அதனால அதை அப்படியே தெல்ல தெளிவாக அப்படி அச்சு அசலாக 100% ஒரிஜினல் அவருடைய வாய்ஸ் அப்படியே பண்ணி நிறைய தயாரிப்பாளருக்கு உதவியாக மட்டும் இல்லாமல் அவ்வளவு அங்கீகாரமா ஃபர்ஸ்ட் கிளாஸா அந்த வாய்ஸை பண்ண எனது அன்பு நண்பர் திரு ஜீவா அவர்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டல்களோடு. ரிவீல் பண்ணிட்டீங்களா? நான் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கேன். வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், மேடையில் வந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன், சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன். உங்கள் படைப்புகள்ன்றதை தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள், உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமாக பார்த்துட்டே இருப்பேன். அவரோட இன்டர்வியூ எதுனாலும் நான் பார்ப்பேன், ஃபுல்லாக பார்ப்பேன். அதில் எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அவர் ஸ்டாண்டில் அதை கரெக்டாக சொல்லுவார். அவர் யாரை ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதர். அந்த வகையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அண்டு ரமணா சார், அவருக்கு என்ன தெரியாது, நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு. அந்த சாங் ஷூட்டில் சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த சமயங்களில் போய் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில் ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த படத்துடைய யோலோ நான் மெயினாக வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம். அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போகணுன்னு தான் வந்தேன். ஒரு பெரிய ஸ்கூலில் ஒரு பெரிய மாணவர் அவர். சமுத்திரகனி சார்ன்ற ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார், சமுத்திரகனி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒன்று தான். அவங்க தனித்தனியாக நீங்கள் எப்படி பிரித்து பாருங்கன்னு தெரியல. அந்த யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்தில் எப்படி பிளானிங் பண்ணணும், எப்படி வந்து அதை கதைக்களத்தில் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும், வணிக ரீதியாக அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி வந்து ஒரு குயிக் டைமில் அதை பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னுடைய நீண்ட வருட நண்பர் அவர் இப்போ இந்த படத்தின் மூலயமா லான்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் நானே ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வருஷத்தை சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். ஆனால் அடுத்து நீங்க பாருங்க, எங்களுடைய மூதாதையரே அவர் தான். மிமிக்ரிலாம் நாங்கள் யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கற்றுட்டோம்னா, எப்பயுமே மிமிக்ரி பொறுத்த வரைக்கும் ஆக்டரை நேராக பார்த்தா கற்றுக்க முடியாது. இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக வரும். இவங்க பண்ணுறாங்கல்ல, அப்போ எப்படி பண்ணுறாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி எனக்கெல்லாம் நான்லாம் மிமிக்ரி கற்றுக்கிட்ட டைமில் எனக்கெல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ணன், சின்னி ஜெயந்த் அண்ணன், மயில்சாமி அண்ணன், இவங்கெல்லாம் தான். நான் ஒரு கான்ஃபிடென்ஷியலான விஷயம், மனோபாலா சாருக்கு நான் ஒரு 5-6 பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஏன் நான் இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்லாமல் வச்சிருந்தேன்னா, படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர வேணாம், படமாவே அது இருக்கட்டும், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ அண்ணன் ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் தேங்க்ஸ்ண்ணே. ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார். என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன். பட் அவரோடது வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது. ஸோ அவரோட பிளெஸிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு நான் பேசணும்னு நினச்சா அது கண்டென்ட் விட்டு நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தில் பணியாற்ற இருக்கக்கூடிய கதாநாயகி அவங்க வந்து இன்னும் இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வார்ம் வெல்கம். அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் ஸோ எல்லாமே சொன்னாங்க, ரிஸ்க்கு படம் பண்ணுறது, அதில் இருக்கிற பிரச்சனைகள் எதில் ரிஸ்க் இல்லை, நடந்து போனாலே ரிஸ்க் இருக்குது, தூங்கி எழுந்தாலே ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, வாழ்க்கையே ரிஸ்க் தான். அதை நம்ம எப்படி பிரிஸ்காக ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் சக்ஸஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதும் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஸோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங், தெளிவான டைமிங், பொறுமையாக நிதானமாக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையும். ஸோ அதனால் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி
வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேற யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி வணக்கம். அண்ணன் நம்ம சுப்பிரமணிய சிவா அண்ணன் அவங்கள வந்து சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. இப்போ வந்து ஒரு நடிகர் ஆயிட்டாரு. ஸோ அண்ணனோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பட் இப்போ அண்ணன் கூட காம்பினேஷன்ல நான் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். நன்றி ஜீவா, தேங்க்யூ. நீங்க தான் வந்து மனோபல அண்ணன் வாய்ஸ் பேசுறீங்க, சொல்ற தப்பு கிடையாது. ஓகே, பரவாயில்ல. நீங்க திருப்பி ஒரு வாழ வைக்கிறேன்ற பெருமை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது திருப்பி எல்லாருக்கும் தெரியணும், அது தப்பு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. யார் அது மொபைல்ல சார் சைலண்ட்ல போடுங்க. ஓகே. அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான நபர் இந்த மேடைக்கு அழைக்க போகிறோம். யோலோன்னா யூ லிவ் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னும் போதே வாழ்க்கையை நம்ம என்னைக்குமே கொண்டாடிட்டே இருக்கணும்ன்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் தாட். ஓகே, நாலா பக்கமா நம்ம பார்த்தாலும் கவலையும் டென்ஷனு ஸ்ட்ரெஸ் இதுலயே இருக்கும். ஆனா இதுல இருந்து நீங்க வாழ்க்கையை கொண்டாடணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது. அதனால இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான வாக்கியங்கள், வசனங்கள் நம்ம அடிக்கடி மனசுல உச்சரிச்சுட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்குன்றதுக்கு இந்த படமும் ஒரு பெரிய உதாரணம். அடுத்தபடியா மேடைக்கு அழைக்க போகுது யாரென்ன கட்சி ஒன்று கத்துனே இவ்வளவு நிகழ்ச்சி. இது என்ன முதல் படம் இல்லை, 4வது படம் இல்லை. இது நான் பேசுறது மலையாளமே இல்லை, ரொம்ப கேவலமான மலையாளம். ஓகே, மன்னிச்சு. உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், put your hands together and welcome தேவிகா. தேவிகா ஒரு பெரிய பைக் ரைடர் இல்ல? எந்த பைக்கா இப்படி வரும் கிட்ட மைக்கில? ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர். அது ஹண்டர் ஆனல்லே, ஹண்டர். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுடைய நடிப்புல, உங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தினுடைய பூஜையில பேச போறீங்க. படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி. ஓகே, பைக்ல என்ட்ரி, இப்படி என்ட்ரி, இங்க இருந்து ஃபிளைங் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணும். ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, எனக்கு இன்னும் பேச தெரியல. This is my 4th Tamil movie. First one வந்து Emoji or web series and 2 is yet to release. So I'm so happy to work with this team. Sam sir and Ram sir வந்து கொச்சிக்கு வந்துருச்சு. So to narrate the story. And அப்போவே ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. So everyone in this crew is trusting me a lot. So அந்த ட்ரஸ்ட் எனக்கு கண்டிப்பாக திரும்பி கொடுக்கணும். So thank you everyone. Thank you people for coming this. Thank you so much. என்னது அவ்வளவுதானே? இல்ல என்ன கருத்து மதியம் ஒரு சின்ன கரிமீன் அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் தட் லவ்லி அண்ட் கியூட் ஸ்பீச் தேவிகா. எல்லாருடைய ஆசீர்வாதமும் அன்பும் உங்களுக்கு என்றைக்குமே நிறைந்து நிற்கும். இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அடையாள படமாகவும் உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். மனசுலாம் இல்லை? தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தின் நாயகன் திரு தேவ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்கள் தேவ். என்னப்பா, உங்களை பற்றி பயோடேட்டாலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் நான் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட அழைப்பு எழுத்து இங்கே வந்ததுக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜை கௌரவப்படுத்துறதுக்காக வந்த அம்மு சார், சிவா சார், அப்புறம் ரமணன் சார், சக்தி சார், உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இது 3வது படம் தமிழில், 2 நடித்து முடிச்சிருக்கேன், 8 ரிலீஸ். நிறைய படங்களுக்கு அங்கேருந்து வேலை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை பார்த்து பேசும்போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது டைரக்டர் சார், சாம் சார். ஏன்னா நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒத்து பார்த்துட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இதுதான் கதை அப்படின்னு ஒரு லைனாக தான் சொன்னார். திருப்பியும் சந்திக்கலாம் அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி வர முடியுமான்னு கேட்டு, நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த கதைக்கு, நான் ஃபுல் நரேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி கதை சொன்னார். கதை ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் இருந்தாலும் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் யூ செட், நீங்கள் எல்லோரும் என்ன ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்களோ என் மேலே, அது இன்டூ 10 times 50 times 100 times கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மிஸ்டர் அரவிந்த். அவர் வந்து என்னோட பிரதர் மாதிரி. இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் டு டூ திஸ் ஃபிலிம்.
அவர் தான் என்ன சாம் சார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு பூஜை ஃபங்க்ஷன் தான். மீண்டும் உங்கள் எல்லாரையும் ப்ரெஸ் மீட், ஆடியோ லான்ச், படத்தில் சக்ஸஸ் மீட்டில் சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ இன்னும் நிறைய படத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேவ். உங்களுடைய திறமைக்கும் நடிப்பிற்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமையும், ஒரு வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நடிகர் இயக்குனர் ஐயா சுப்பிரமணிய சிவா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் அன்பான கைத்தட்டங்களோட. Come on ladies and gentlemen, put your hands together and welcome director actor சுப்பிரமணிய சிவா. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தம்பி சக்தி வியாபாரங்களை பயங்கரமாக பேசி எப்படி இன்றைய தமிழ் சினிமா சூழ்நிலை வியாபாரத்தில் இருக்குன்றத அவர் நேரடியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். அதனால் அவருடைய வார்த்தைகள் என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. குறிப்பாக ஒவ்வொரு சினிமாவும் வியாபாரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இப்போ இலக்கணம். அதை சாம் நிச்சயமாக பண்ணுவார். ஏன்னா நீங்கள் அமீரன் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தெரியும், எவன் கீழ்ப்படிய கற்றுக்கொள்கிறானோ அவன் தலைமை பொறுப்புக்கு விடுவான் அப்படின்னு ஒன்று, அந்த வாசகம் தான் முதல்ல இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு பணியாள் ஷாம். ஒரு ஒர்க் பண்ணும்போதே ஒருத்தனுடைய நேர்மை தெரிஞ்சிடும். அந்த நேர்மை மூலமாக அவனுடைய வெற்றி உறுதியாகும். அதுதான் உண்மை. யார் யாரெல்லாம் இருக்கிற இடத்திற்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் வெற்றியை தொடாமல் அவங்க வாழ்க்கை முடியறதில்ல. அது சாமுக்கு இப்போ ஆர்வமாக இருக்குது. அது நிச்சயமாக வெற்றியில் முடியும். ஏன்னா வலிமை உள்ளது வாழும் என்பது என்னன்னா வலிமையானது கிடையாது, நேர்மையானது தான் வலிமையானது. நேர்மை தான் வலிமை. ஏன்னா அதை நம்ம நேரடி அர்த்தமாக வலிமைனா ரொம்ப இது உள்ளன்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது. நேர்மை தான் வலிமை. வலிமை நிச்சயமாக வெற்றி பெறும். அண்ணன் கனி நாம் சினிமாவில் பார்க்குற மாபெரும் சிறந்த மனிதர்களில் கனி முக்கியமானவராக இருக்காரு. அப்படி ஒரு கனி கிட்ட வந்திருக்கிற மிகச்சிறந்த கனியாக தான் இவரை நான் பார்க்குறேன். நான் என்னன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், சின்ன கதை தான். ஒட்டுன்னு ஒன்று, ஒட்டுன்னு நான் சின்ன வயசில் இருக்கும்போது தான் அந்த ஒட்டு மாங்காய் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அதனுடைய அறிவியல் தன்மை என்னன்னா, ஒரு பெரிய மாங்காய் இருக்கும், அது இனிப்பு கம்மியாக இருக்கும். ஒரு சின்ன மாங்காய் இருக்கும், அது இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒட்டு சேர்த்தோம்னா பெரிய மாங்காயும் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் ஒட்டு மாங்காயினுடைய ஒட்டு அப்படின்ற ஒரு விஷயத்தினுடைய அறிவியல் இதுதான். ஆனால் நீங்கள் நல்லா உள்டாவாக நினச்சி பாருங்க, அது சின்ன மாங்காவாயி இனிப்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படியும் வாய்ப்பு இருக்குல்ல, ரெண்டு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அறிவியல் என்னன்னா முதல்ல தான் சொல்லுவாங்க பெரிய மாங்காவாக இருக்கும், இனிப்பு ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்டாவா அது வர்றதில்லை. ஏன் வர்றதில்லைன்னா எப்போதுமே வலிமை உள்ளது தான் சேரும். அதான் அறிவியல். பெரிய மாங்காய் இருக்கிறது மரத்தினுடைய சிறப்பு, அது சின்ன மாங்காய் மரத்தில் இனிப்பு சிறப்பு. அப்ப வலிமை உள்ளது தான் ஒன்று சேரும். நீங்க ஒரு போர் நடக்குதுன்னா அந்த போர் சமாதானம் ஆகுதுன்னா ரெண்டு தளபதிக்கு தான் கை கொடுத்துக்குவானுங்களே ஒழிய போர் வீரர்கள் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப வலிமை உள்ளது எல்லாமே வாழ்ந்து கொண்டும் அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படி இப்போ ஐயா பாலச்சந்தர், அடுத்தது அண்ணன் அமீர் அண்ணன் வந்தாங்க, அடுத்தது கனி, அடுத்தது சாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த தொடர்பு. ப்ரொடியூசர் மகேஷ் பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்காரு. எப்போதுமே பள்ளியில ஒரு வருஷம் படிச்சுட்டா அதான் ஒரு வருஷம்ன்றது தான் அடுத்த தகுதிக்கு போறதுக்கான இது. அப்படி ஒரு பள்ளியினுடைய ஒரு நடத்துனராக இருக்கிறதால இந்த ஒழுங்குமுறை கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். ஏன்னா வாதியார்ன்றவர் ஒரு கிளாஸ் நடத்துறவர், பள்ளியே நடத்துறவர், பல வாதியார்களே நடத்தி ஆகணும் அவர். அப்படி மிகச்சிறந்த பயிற்சியோட இருக்கிறாரு. இந்த படத்தை நம்ம ரமணா சொன்ன மாதிரி மிகச்சிறந்த முறையில் ஆரம்பிக்கிற மாதிரியே முடிப்பாரு. அடுத்து நம்ம தம்பி தேவ் வந்திருக்காப்புல. தேவ் சிறந்த ஒரு கதாநாயகனா ஒரு நிச்சயமா வருவார். ஏன்னா பணிவு என்பது அதாவது கேரக்டர் தான். நீங்க என்ன திறமையா இருந்தாலும்
உங்களுடைய கேரக்டர் தான் மிகப்பெரிய இடத்துல அழைச்சிட்டு போவோம். இப்போ பத்திரிகையாளர் இருக்காங்கன்னா உங்களுடைய கேரக்டர் வந்து அவங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை பற்றி 2 வார்த்தை ஜாஸ்தியாகவே எழுதுவாங்க. அதே மாதிரி அந்த ஹீரோயினும் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது நம்ம ஜீவாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு காமராஜர் ஞாபகம் வந்துடும். இப்போ இனிமே எனக்கு மனோபாலான்னு ஞாபகமும் வரும். என்ன அப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதர் ஜீவாவுக்கு பேர், அந்த பேருக்கு தகுந்த மாதிரி சிலவங்களுக்கு தான் அமையும். அந்த மாபெரும் கம்யூனிஸ்ட் தலைவருடைய ஜீவா பேரை வச்சிருக்கிற ஜீவா, அதே நான் எப்போ ஒரு 15 வருஷமா பாக்குறேன்னா அதே போல இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் ஜீவா. அவரும் நானும் சேர்ந்து நடிக்கிறேன்னு புதுசா ஒன்று சொன்னாரு. அது என்ன படம்னு தெரிஞ்சுக்க. அமீர் அண்ணன் வேற எப்ப அப்படி வேற நடக்குதாப்பா, அது என்ன படம்னு கேட்டாரு. அது அவர்கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறேனே. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். இதனுடைய கலைஞர்கள், இதுல இருக்கிற நடிகர்கள் மற்றும் இந்த படா கோபி அவரு பயங்கரமா, அதாவது நிறைய பேர் இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவாங்க. இது வந்து ஒரு இல்ல 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 அதான் தன்னை தாழ்த்தி கொள்ளுவன் எப்போதுமே உயர்த்தப்படுவான். எந்த திறமைசாலியும் தன்னை திறமைசாலின்னு சொல்றது இல்ல. 2000 நோட்டு, 1000 நோட்டு, 500 நோட்டை பையில வச்சிங்கன்னா சும்மா இருக்கும். 50 காசு 4 போட்டீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப சின்னதுதான் சலசலப்பு ஏற்படுத்தும். கோபி வந்து அவர் இவ்வளவு கேவலம்ன்றது இவ்வளவு சிறப்பு. அவருக்கும் என்னுடைய நன்றி 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 நன்றி. ஸோ ஸ்வீட், தேங்க்யூ ஸோ மச். அதாவது நீங்க சொன்னதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு லைன், கனியிடம் இருந்து வந்த கனி. இது சாதா கனி அல்ல, முக்கணி. ஓகே, ஞானக்கனி. ஓகே, வெற்றிக்கனி, இதயக்கனி. எந்த ஓகே, அடுத்தது முக்கியமான ஒரு நபரை நான் பேச அழைக்க போகிறேன். அதற்கு முன்னாடி இந்த திரைப்படத்துல ஹீரோ ஹீரோயினுக்கு சமமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் இந்த திரைப்படத்திலே நடித்திருக்கிறார். ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவரை அனைவரும் நீங்கள் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும். இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அமீர் ஐயா அவர்கள்லாம் அவர்களை இப்போ நீங்கள் நிச்சயமா அவர்கள்லாம் பெரிய வாய்ப்பு கொடுத்து தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். வேற யாரும் இல்லை, அது நான் தான். மன்னிச்சுங்கப்பா, ரமணாவை பத்தி விட்டேன் நான். என்னன்னா, அதாவது தயான்னு ஒரு படத்துல அவர் கோ டைரக்டர், நான் அசோசியேட் செந்தில் அண்ணங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு பிரகாஷ் ராஜ் சார். என்னன்னா மோகன், அப்ப வந்து மோகன் ரமணா மாதிரி ஒரு, அதாவது அவர் தான் டிசைனே பண்ணுவார் அந்த படத்தை. அதாவது இந்த திட்டமிடலை மிகச்சிறந்த முறையில் அவர் திட்டமிடுவார். ஒரு லொக்கேஷனை பார்த்து முடிவு பண்ணுவார். அப்புறம் நானும் அண்ணனும் செந்தில் அண்ணனும் போயிட்டு பார்ப்போம். செந்தில் அண்ணன் என்ன முடிவு வச்சிருந்தாரோ அந்த ஸ்கிரிப்ட்ல அதை அப்படியே பண்ணித்தர மிகச்சிறந்த ஒரு டிசைனரா இருந்தாரு. மோகன் வந்து திருமலைன்ற மிகப்பெரிய, அதாவது விஜய் சாருக்கு ரொம்ப நாளுக்கு பிறகு மாபெரும் ஹிட்டு கொடுத்த ரமணா என்னுடைய நண்பர். அவரை ரொம்ப நீண்ட நாள் கழிச்சு இங்க சந்திக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சி. அதை அதற்கு முக்கியமா இந்த படம் காரணம், சாம் காரணம், ப்ரொடியூசர் காரணம். அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நல்ல ஒரு டைமிங்ல போட்டேன், கேப்ல வந்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் ஒரு டைமிங்கை கிரியேட் பண்றது தெரியுமா? டைரக்டர் திரிக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு இடத்துல வந்து கரெக்டா சான்ஸ் கேட்டோம்னா நீங்க வந்து ஏறி வந்து எனக்கு அடுத்த படம் நீங்க தாங்க அப்படி சொல்ற மாதிரி பார்த்தா ஒரு 10 மார்க் கொஸ்டின் 4 லைன் விட்ட அப்புறம் சார் பேப்பரை கொடுங்க சார் திருப்பி எழுதி தரான்ற மாதிரி. ஐயோ போங்க. இருந்தாலும் பரவாயில்ல, டேரக்டருடைய மனசுல நான் இறங்கிட்டேன். அதான் தேங்க்யூ சார். அது மாதிரி சிவா சார் ரமணா அவர்களை பற்றி சொல்லும்போது நிஜமா பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அவரை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் அடுத்தபடியாக நம்ம சொன்ன மாதிரி முக்கணி, இதயக்கனி, கனியிடம் இருந்த கனி, இவங்களெல்லாம் நான் எப்போ முதல்ல பார்க்குறேன் அப்படின்னா எதுக்காக நான் சொல்றேன்னா, என்னுடைய ஆசான் வந்து சமுத்திரக்கனி தான். என்னை வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் முதல்ல எனக்கு வசந்த சொல்லி கொடுத்தவர் வந்து கனி சார் தான். நான் முதல்ல வந்து நடித்த படம் பொய், உதயிக்கிறேன் நான் எல்லாருமே அறிமுகமாக அந்த திரைப்படத்தில். பட் அந்த திரைப்படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சரியா அது வந்து போகலை. பட் நான் திருப்பியும் வந்து சரி ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல இப்படி என்னடா படம் வாய்ப்பு வர மாட்டேங்குது இருக்கும்போது என்னை முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணவர் சாம் தான். இந்த மாதிரி டைரக்டர் உங்களை வர சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து போய் கனி சாரை மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு கல்லூரி விழாவில் 2 பேரும் சந்திச்சிருக்கோம். இதே மாதிரி எப்படி அமீர் சார்கிட்ட வாய்ப்பு கேட்டனோ அதே மாதிரி மேடையில் அவர்கிட்டையும் வாய்ப்பு கேட்டேன். அவர் எனக்கு தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
6 மாசம் கழிச்சு தான் அந்த ஃபோன் வந்தது. அப்போ நான் போன உடனே அவர் சொன்ன முதல் லைன் தெரியுமா? கோபி வாங்க, உங்களுக்கு 5 சீன் இருக்கு, 5 சீன் செம்ம கிளாப்ஸ் வரும் அப்படின்னாரு. என்னடா அது சொல்றாரு, கலாய்க்கிறாரா இல்லையா? சரி சார் அப்படின்னு சொல்லி நடிச்சேன். போராளி திரைப்படம். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரிங்க 5 சினிமா கிளாப்ஸ், 5 சினிமா கிளாப்ஸ். அது இல்லாத கொசுறு கிளாப்ஸ் வேற. தூரத்துல எங்கேயோ அவுட்டர்ல அந்த டைலாக் கேட்கும், சாந்தே அப்படின்னு, அதுக்கெல்லாம் கிளாப்ஸ், பயங்கர கிளாப்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துல நான் வந்து எனக்கு வந்து கேபி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் இந்த படம் தான் எனக்கு ஒரு முதல் படம் மாதிரி. அப்போ எனக்கு அந்த டைலாக் ஒருங்கிணைக்கிறது, என் கூட வந்து நிறைய டேக் வாங்குவேன். அதெல்லாம் வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா இருந்தது வந்து நண்பர் சாம் தான். ஸோ சாம் வந்து எப்படி கனி சார் என்கிட்ட சொல்லுவாருன்னா, இது மாதிரி உங்க நண்பர் ஏதாவது ஒன்று செய்யறார் அப்படின்னா நீங்க தான் முதல்ல போய் நிற்கணும். இதுக்கு வந்து நேரமோ பணமோ அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கணும். உங்க நண்பர் ஒன்று பண்ணானா நீங்க போய் உறுதுணையா உங்களுடைய பங்கு அங்கே இருக்கணும் அப்படின்பாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஒரு ஃபோன் பண்ணாரு, நேரா வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பேமெண்ட் ஒன்றும் பேசவே இல்லை. எனக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாது, கொடுப்பாங்களானாலே தெரியாது. இவ்வளவு அன்புக்குனிய ஐயா வந்துருமா? பவுண்டு UK 100 rupees எஸ் 1 pound. என்ன உங்க ஃபேஸ் மாறுது? ப்ரொடியூசர் ஃபேஸ் மாறுது. நோ ஓகே ஓகே. சாம் பத்தி சொல்லணும்னா மிக சிறந்த பயங்கரமான ஒரு டைமிங் சென்ஸ் உள்ளவர், ரொம்ப ஒரு நகைச்சுவையாளர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். கனிசாருடைய ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த மடியில் விழுந்த ஒரு இதய கனிதான். அதனால அவருடைய அந்த முதல் படைப்புக்கு நாங்கெல்லாம் பங்களிக்கணுன்றதுக்காக உரிமையோடு அந்த படத்துல நகைச்சுவை அவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் உரிமையோடு அந்த படத்துல நான் இருக்கிறேன். அதனால உங்களுடைய பெரிய கைத்தட்டல்களோடு உங்கள் அன்போடும் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வழங்கணும். ஏன்னா இந்த திரைத்துறை, இந்த கலைப்படைப்பு எல்லாமே வந்து நான் ஒரு இயக்குனரா யாரா உங்க வீட்லயா சார் ஆள் செட்டப் பண்ணி கொடுங்க சார். யாருமா அது குரல் விட்டுது? அக்காவா, அம்மாவா, ஒய்ஃபா? அக்காவா? ஓகே, இன்னொரு வாட்டி குரல் கொடுங்க சாமுக்காக. ஆடா என்ன குரல்! மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பாத்துங்க, சொல்ல முடியாது, பாட்டு வச்சாலும் வச்சிருவோம் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, வெல்கம் டு தி ஃபில்ம் இண்டஸ்ட்ரி வித் a great opening. எல்லாரும் உங்களுக்காக ஆசீர்வாதமும் அன்பும் கைத்தட்டல்களோடு இங்க இருக்கு. நீங்க வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். இது ரொம்ப முக்கியமான மூமெண்ட் லைஃப்பில். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்து ஒரு டைரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணணும்னு சொல்லும்போது அப்படியே ஹார்ட் பீட்லாம் எகிறோம். ஏன்னா ரொம்ப டஃப் ஜாயின் பண்ணுறது. இன்ஸ்டியூட்டு அப்படின்லாம் யாரும் இங்கே கண்டுக்க மாட்டாங்க. நீ எல்லாம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கண்டுப்பாங்க. ஸோ அமீர் சார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணும்போது நான் வந்து இங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வந்து எப்பயுமே சொல்கிறத மட்டும் தான் செய்வாங்க. இஸ் எ பர்ஃபெக்ஷனிஸ்ட். காம்ப்ரமைஸே வந்து லைஃப்லேயும் கிடையாது, ஃபிலிம் மேக்கிங்லேயும் கிடையாது. சொன்ன மாதிரி எனக்கு வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிவா சார் சொன்ன மாதிரி நான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே ஸ்டெப் இன் பண்ணும்போது நான் பார்த்த முதல் போர்டு என் லைஃப்பில் இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளையிடும் பணி உன்னை வந்து சேரும். இப்போ வரைக்கும் சார் சொன்ன தாரக மதத்தை மட்டும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். அமீர் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். எனக்காக நீ வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு படம் நான் ஒர்க் பண்ணதே வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுலேருந்து நான் வந்து கனி சார்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன். கம்ப்ளீட்டாக கனி சார்கிட்ட எல்லா மூவிஸும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் எல்லாமே ஒர்க் பண்ணேன். கனி சார் வந்து அண்ணன் சொல்கிறதா இல்லைனா அப்பான்னு சொல்கிறதா என்னன்னே தெரியல, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். வாடா அப்படின்னு கூப்பிட்டா, டேய் சாம் அப்படின்னு கூப்பிட்ட குரலுக்கு பக்கத்தில் நிற்பேன். அந்த அளவுக்கு ஒரு அமீர் சார் மேலே எவ்வளோ மரியாதையை வச்சுருக்கோன்னா சார் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன். ஸோ கனி சார் காலைல வந்து எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து பூஜை நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கனி சார். சசி சாரால் வர முடியல, அவங்க கோயில்பட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தந்த மகேஷ் செல்வராஜ் சார், என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம், இது பின்னாடி பிஸ்னஸ்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நான் என்ன தி பெஸ்ட் ப்ரூவ் பண்ண முடியுமோ அதுதான் வந்து அடுத்தடுத்து வந்து லைஃப்பில் ஒரு கரியராக அமையும் எனக்கு. ஸோ தேங்க்யூ மகேஷ் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரமணா சார் மிகப்பெரிய மென்டார். எப்போ போனாலும் பாசிட்டிவாக மட்டுமே வந்து பேசுவாங்க.
பாசிட்டிவாக மட்டும் திங்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சக்திவேலன் சார், எங்களுக்கு பிஸ்னஸ் தெரியாது. ஸோ நீங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்து ஓடிடியில் எப்படி இருக்குது எல்லாமே வந்து டிப்ஸ் கொடுத்தீங்க. எல்லாருக்கையும் நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சு ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறதுக்கான எல்லா ஃபோட்டோ எடுக்கிறோம் சார் நாங்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ்லி ஸ்பீச் சார். சிவா சாருக்கு வந்து நான் வந்து ஃபோனில் தான் சொன்னேன். டேய் எப்போடா அப்படின்னு கேட்டார். சார் 10ஆம் தேதி 10 மணிக்கு சொன்னேன். நான் வந்துடுறேன்டா அப்படின்னாரு. இன்னைக்கு காலை ஃபோன் பண்ணாரு. தம்பி எத்தனை மணிடா அப்படின்னாரு. சார் கண்ணி சார் இப்போ சீக்கிரம் வரேன்னு சொல்லிக்கிறேன் சார், சீக்கிரம் வாங்க சார்னு. அவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ அவர் வந்து எவ்வளோ அஃபெக்ஷன் வைப்பாருன்றது வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது சார், அதுக்கு அளவே கிடையாது. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். சொல்லி கொடுத்த பார்த்தியா. ஸோ தேவ் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்டரிலேருந்து EPR வந்து இப்போ நம்ம படத்தில் 3rd மூவியாக வந்து விடி ப்ரொடக்ஷனில் நடிக்கிறாங்க. லீடா தேவிகா ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர். நாங்கள் இண்டஸ்ட்ரியெலாம் வரதுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்தில் அசினேட்டராக சுற்றிட்டு இருக்கும் போதுலேருந்து ஒரு நண்பர் அப்படின்னா ஜீவா. எனக்காக வந்து அவரே ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எனக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். முதல்ல பார்க்கும்போது காதல் கொண்டேன் குணால் மாதிரி இருப்பாரு, கட்டிங் செம ஸ்டைலா. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாரு. அது என்ன நான் மறக்கவே இல்லை. இல்ல அதுதான் இன்னைக்கு வந்து அடுத்து அவருடைய இயக்கத்துல நான் நடிக்கிறதுக்கு இந்த படத்தை ஒரு சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்துல இணைந்து பணியாற்றணும்னு இந்த நேரத்தில் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகப்பெரிய சக்சஸ் அடையணும் சார். தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் த டீம். கதை வந்து என்னுடைய 25 வருஷ நண்பர் ராம். அவருடைய ஸ்கிரிப்ட், அவருடைய ஸ்க்ரீன் பிளே. ஆக்சுவலாக இந்த மைக்கு அவர் பிடிக்கிறோம், நான் பிடிச்சிருக்கேன். ஸோ மியூச்சுவலாக வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறோம். டிஓபி டீம் எல்லாமே, மியூசிக் டைரக்டர், க்ரூ, காஸ்ட் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் தான் பண்ணுறோம். டைரக்டர் இப்படிலாம் எதுவுமே இல்லை. வின் சுச்சுவேஷன் தான். மியூச்சுவலாக நீங்களாம் சேர்ந்து ஜெயிக்கலாம், நம்மளும் சேர்ந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லி இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் நடத்தி கொண்டு போகிறோம். யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் வந்து இந்த படத்தை அப்ரோச் பண்ணுறோம். இது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ரீட் கொடுக்கும், நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். தேங்க்யூ மீடியா பீப்புள். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். மேடம் இருக்க எல்லா லெஜண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். நன்றி சாம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்ன, உங்க அக்காவுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லல நீ. ஓகே. இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் மேடையில் கொஞ்சம் இடம் இல்லைன்றதுனால அவங்க எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க. ஐ வில் ஜஸ்ட் கால் அவுட் தேர் நேம்ஸ். ஸோ நீங்க முடிஞ்சா எழுந்து நிற்கலாம். ரொம்ப கால் வலிக்குன்னா உட்காந்துனே கை காட்டலாம். ஓகே. தெரியும். பிரவீன் அவர்கள் ப்ளீஸ், அவருக்கு எல்லாரும் கைத்தறல் கொடுங்க. பிரவீன் எங்க? பிரவீன், யா, தேங்க்யூ ஸோ மச். கலைக்குமார் ஐயா, கலைக்குமார் எங்க? கலைக்குமார் பாடி என்ன அற்புதமா நடத்த நிக்கிறையா நீ? என்ன பண்றதியா, இடம் இல்ல. நிக்கி எங்கடா இருக்க? வெரி குட். டாக்கு சுவாதி ஐயா கைத்தட்டீங்க ப்ளீஸ்யா. இன்னைக்கு விழா கந்துக்கையா, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க ஐயா இந்த முதல் படத்துல. ஓகே. அடுத்தது திவாகர். செம்ம மண்டாடா உனக்கு, அட்டகாசம். ஓகே. யுவராஜ் ஆயிடா, போட்டி உனக்கு வேணா. தீபிகா, welcome on board. Pooja, welcome. Nidhi, Akash, welcome. அப்புறம் நம்முடைய லிரிசிஸ்ட் சுப்பு அவர்கள். சுப்பு எங்க? ரைட். சுப்பு. தீபன் கிளம்பிட்டாரு. திரு கிரி அவர்கள். கிரி, ஓகே. உங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். யாருட்டும் பாடலாசிரியர் இத்தனை இருக்கா? ஓகே, சூப்பர். சுப்பு. ஸ்டில்ஸ் மணியன் அவர்கள். அப்புறம் மொசைக்கு நேத்திருக்கீங்க. ஏண்டா முத்தமிழ்னு தமிழ் எழுத மாட்டீங்களா? எம் ஒரு பக்கம், ஓ ஒரு பக்கம். என்னடா அது? முத்தமிழ் லிரிக்ஸ். முத்தமிழ், அது முத்தமிழ் இல்ல, முத்தமிழ் எல்லு போட்டு முத்தமிழ் லிரிக்ஸ். ஆர்ட் டைரக்டர் சம்பத். டிஓபி சூரஜ், வெல்கம். ரமேஷ் அவர்கள் எடிட்டர், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன் நான், சேவியர். அப்புறம் ராம் சொல்லியாச்சு. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் நாகராஜ் எங்க இருக்காரு? முக்கியமான கண்ட்ரோலர் அவர்கள் தான் சார். பேமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க தான் பொறுப்பு.
ப்ரொடியூசர் கொடுத்து கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே, காஸ்டியூம் நடராஜ் எங்க இருக்காரு? நடராஜ் சைஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் 40. ஓகே, காஸ்டியூம் டிசைனர் மீனாட்சி வரலையா? ஓகே, எனிவே your name has been mentioned, has been recorded. ஓகே, கரெக்டா எல்லாம் சொல்லிட்டோமா? சரி, எல்லா பேரும் சொல்லிட்டுமே, அந்த படத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லிட்டோமா? அப்படி சொல்லணும்னா அங்க வந்து ஏன்னு சொல்லுங்க, இங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, நாளைக்கு வந்து எந்த வித ஒரு கூப்பிடுறா நம்ம ரொம்ப நேரமா அவருடைய பேச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் என் சைட்ல இருந்து நான் அவருக்கு சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து அமீர் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு பயம், அவர்கிட்ட வந்து ஆக்சுவலா வாய்ப்பு கேட்கறதுக்கும் பயம், அவர் படத்தில் நடிக்கணும்னு ஒரு மாதிரி எனக்கு ஒரு கூச்சமும் இருந்தது, ஒரு பயமும் இருந்தது. ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாரு, அரகண்டா இருப்பாரு அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது. நான் வந்து என்னோட நிகழ்ச்சிக்காக நான் வந்து அமெரிக்கா போயிருந்தேன். ஸோ அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஹியூஸ்டன் அங்கே போயிட்டு பெரிய நிகழ்ச்சியில் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட அவர் அறிமுகப்படுத்திட்டு என்கிட்ட பேசினார். சரி, என் பேர் கணேஷ், நான் தான் இப்போ ப்ரொடியூசர் அப்படின்னாரு. என்ன படம் சார் பண்ணி அசால்ட்டாக தான் இப்படியே கேட்டேன். நான் தான் ஒரு படம் ப்ரொடியூசர் பண்ணி சார் அப்படின்னும் போது அப்போ அப்படியே பேச்ச ஆரம்பிக்கும் போது அப்போ அவர் சொன்னார், அமீரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லி ஏதோ பேச்சில் அப்படியே வந்தது. அவர் சொல்ல அப்படியே நான் உருகி போயிட்டேன். இப்படி வந்து ஒரு மனிதர் இவ்வளவு விஷயங்கள்ல ஆளுமையோடு இப்படி இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அதுல இருந்து அவருக்கு மேல ஒரு தனி அன்பு, ஒரு பெரிய ஒரு மரியாதை எல்லாமே எனக்கு வந்து அவரை பற்றி பல சிக்கல்கள் பல விஷயங்கள் கேட்கும்போது முதல்ல கண்ணுல இருந்து கண்ணீர் தான் வந்தது. முதல்ல அது ஏனேன்னு தெரியல, நான் அவ்வளவா அவர்கிட்ட பழகினது கிடையாது. பட் அந்த அளவுக்கான ஒரு அன்பை வந்து நம்ம மனுஷன் பழகாமையே வந்து கிரியேட் பண்ண ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர் அவரு. திரு இயக்கத்தில் மட்டுமல்ல, தமிழில் மட்டுமல்ல, ஒரு மனித நேயத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். உங்கள் அனைவரின் அன்பான பாராட்டுதலோடு ஆசீர்வாதத்தோடு நம்ம இந்த மேடையிலே அன்பிற்கினிய சகோதரர் ஆமீர் அவர்களை அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி தாமதமாக துவங்கியதற்கு நான் தான் காரணம். அதற்காக உங்களிடம் என்னுடைய மன்னிப்பை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு துவக்க விழா, இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய திரை ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா. ஆனால் சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கும் வந்து தங்களுடைய வாழ்க்கையை துவங்குகிற ஒரு நாள். அது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நிறைய பூஜை பார்த்துருக்கோம். எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் சார்ந்த கிளைகள் என்னன்னு கேட்டால் நம்ம மனசுலேயே நிற்காது. ஸோ நான் எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, காது சத்தம் கேட்டால் கூட எனக்கு வந்து சேதுவை எப்படி தொடங்கணுன்றது தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் இப்போ சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். இப்படிலாம் நாங்கள் சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இல்லை. முதல் படத்தை துவங்கும் போது ஒரு பதட்டத்தோடையே இருப்போம். ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் இங்கே நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் 88, 89 காலகட்டங்களில் சென்னைக்கு வந்துட்டார் பாலா. நானும் அவர் தான் சென்னைக்கு ஒன்றா வந்தோம். அவர் பாலுமேந்திரா சார்ட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து 93 வந்து முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குனராக அறிமுகப்படுத்தப்பட்டார். அந்த படத்துக்கு பேர் வந்து அகிலன். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேன்னு கூட சொல்லலாம். காலையில் பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் ட்ராப் ஆன படம் அந்த படம் தான். அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி அந்த படத்துக்கு இருக்குது. அகிலன்ற டைட்டிலில் காலையில் பூஜை, மாலையே வந்து இந்த படம் ட்ராப் இனிமேல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பின்னால் பல நாயகர்கள். இந்த பாலான்றவர் யார் அப்படின்னா, பாலு மகேந்திரான்ற அப்படின்ற அந்த ஒரு மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு பழம். அது அன்னைக்கு விதைக்கப்பட்டது, ஆனால் முளைக்கலை. அது முளைக்காமல் அப்படியே நின்று போயிடுச்சு. கிட்டத்தட்ட பட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்தில் நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு பீக்கில் இருந்த
திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் தவிர, மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே வந்து அந்த கதைக்குள்ள வந்து போயிருப்பாங்க அந்த கதைக்கு. இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் கமிட் ஆயிருக்காங்க. அந்த தகவல் வந்து தவறான தகவலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்தில் கமிட் ஆகி அப்புறம் பண்ணாமல் இருந்தவர் தான். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் அது. நிறைய ஹீரோஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய ஹீரோ. அப்புறம் திரும்ப 97 கந்தசாமின்ற சசிகுமார் இருக்கான்ல நம்ம நடிகர், அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது. கந்தசாமின்ற ஒரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார். அகிலன்ற படத்துக்கு சேதுன்னு பெயர் மாற்றியாச்சு. அன்னைக்கு காலையில் பூஜை, இங்கே தான் பூஜை, பிரசாத் ஸ்டுடியோவில் தான். அதனால தான் அதை நான் நினைவுபடுத்தி இப்போ நான் சொல்கிறேன். நான் காலையில் பூஜை, நாங்கள் பூஜை போட்டோம், படைப்பாளிகள் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நின்று போச்சு. விக்ரம்ன்ற ஒரு நாயகனை வந்து உள்ளே கொண்டு வர்றோம். அவர் 12 வருடங்களாக போராடிக்கிட்டு இருக்காரு வெற்றிக்காக. அந்த நாயகன் உள்ளே வர்றாங்க. அபிதான்ற ஒரு பொண்ணு ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இவ்வளவும் இருந்தும் அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு. படைப்பாளிகள் பிரச்சனை இல்லை. இப்போ எடுப்போமா, இன்னைக்கு எடுப்போமா, நாளைக்கு எடுப்போமான்னு தெரியாமல் அப்படியே காத்திருந்து ஒரு வருடம் 1.5 வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது. குறித்த பட்ஜெட்டில் முடிக்க முடியலை. அதனால் அது அடுத்த கட்டத்தை போய் 2000 தான் அந்த படம் முடிவுக்கு வந்தது. சரி, முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டால் அந்த படம் விற்பனைக்கு இல்லை, யாரும் வாங்கலை எல்லாமே. ஆனால் இந்த படத்தை டப்பிங்லையோ எஃப்எக்ஸ்லையோ பார்த்தவங்க எல்லாம் இந்த 97 தொடங்கி 93 தொடங்கி 2000 வரைக்கும் பல இயக்குனர்கள், பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனால் நாங்கள் மட்டும் நம்பிக்கையோட ஒரு அறையில் காத்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் படம் ஒரு நாளும் ரிலீஸ் ஆகும், என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் படம் வந்துருன்ற நம்பிக்கையோடய உட்காந்துட்டு இருந்தோம். சரி, 2000 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும். இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும். அங்கே இப்போ பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க, நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரலை. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை, ஒட்டுமொத்த கனவையும் தூக்கி ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாக்கி வச்சுருந்தார். அது அவருக்காக மட்டும் செஞ்சது இல்லைன்றதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். அதை ஒரு டைரக்டர் இன்னைக்கு படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. பாலுமகேந்திரான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து 2வது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது. அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன். அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார். அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறாரு. சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு, பல இயக்குனர்களை அறிமுகப்படுத்துறாரு. அமீர்ன்ற ஒரு இயக்குனர் வரும் பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும். சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரகனி வர்றான், கஞ்சா கருப்பு வர்றான், நமோ நாராயணன் வர்றான், புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்தில் 2000 படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். அது எதுவுமே தெரியாது. படம் விற்பனை ஆகலை. அந்த டைமில் இதே பிரசாத் லேபில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும், அவர் எனக்கு அண்ணன், கஃபார் அண்ணனும் சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில், ஏன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கடனில் இருக்குது, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மாபெரும் ரசிகன். நான் அவரையெல்லாம் பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்ற மாட்டோமா, அவருடைய விரல் நுனிய தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார். என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு. இல்லை, இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்ன உடனே கமல் சார் சொன்ன வார்த்தை, அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு.
ஆமாம் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்தில் இருந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கமல் சார் வாயவே பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது யார் அப்படின்னாரு. அவர் அசிஸ்டன். ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னாரு. இல்லை அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே வாழ்த்துக்கு அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் ஸ்டுடியோவில் தான், இதே லேபில் தான் விடிய நான் பாலா எல்லாம் நின்றுட்டு இருந்தோம். அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, எங்களெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள் நான், பாலா, சசி. இன்றைக்கு வாசலில் வந்து இறங்கும்போது அங்கேயே கேமரா வந்துடுது. அங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே வர்றாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம். பாவமாக இருக்கு, எங்கேயாவது தடிக்கி விழுந்துருவாங்களோன்னு. இந்த லேபுக்குள்ள விடிய 3 பேர் சுற்றிக்கிட்டே இருக்கோம். அதில் நான் கைலியோட சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு 6 பிரிண்ட்டு தான், வெறும் 6 பிரிண்ட்டை எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு கனவுகளை சுமந்து கொண்டு மதுரை, திருச்சி இப்படி நான் கொடுத்துட்டு திண்டுக்கல்னு கொடுத்துட்டு போனேன் நான். அப்படி ரிலீஸ் ஆன படம் தான். படம் நல்லா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய அந்த விதை பெரிய ஆலமரமாகி பல கிளைகளை உருவாக்கி இருக்கு. அதனால நீங்க புதிய வாய்ப்பை வந்து ஒருத்தர் கொடுத்தாரு. இப்போ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் வந்து கணேசன் இப்போ சொன்னார் இல்லையா, அவர் தான் என்னை தேர்ந்தெடுத்தார். இங்கே மனிதர்கள் எல்லோருமே வெற்றி அடைந்தவர் எல்லாருமே சொல்லுவாங்க நான் தன்னால் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் ஒருத்தன் அப்படி இல்லவே இல்லை. தன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. ஒரு கை பிடிச்சி தூக்கலைன்னு சொன்னால் ஒருத்தன் வளரவே முடியாது. அப்படி வளர்ந்ததா யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய். அது வேணா சினிமாவில் ஒரு கைதட்டுறதுக்கு வசனமாக இருக்கலாமே தவிர வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நம்ம பிறப்பே தாய் தந்தையோட உதவியால தான் இருக்கும்போது அப்புறம் நம்ம வெற்றி அடைவது மட்டும் தன்னால் எப்படி நடக்கும்? அப்படி நடக்கவே நடக்க. உங்களை பற்றி பேசுவதற்கு இன்னொருத்தர் வேணும். நீங்க போய் ஒன்று கேட்டீங்கன்னா செய்யறதுக்கு இன்னொரு கை இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஒரு கை தான் இப்போ அவரு மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு ஒரு கணேஷ் வந்தார். இவனுக்கு யூகேலேருந்து வந்திருக்காரு, எனக்கு யூஎஸ்லேருந்து வந்தார். இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் வருவாங்க. ஆனால் தொடக்க காலகட்டத்தில் துவக்கத்தில் இவன் டைரக்டர் ஆவான், நான் அமீரா மட்டும்தான் இருந்தேன். என்னை இயக்குனர்ன்ற முதல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது என்னுடைய கணேசார் தான். அவர் இல்லைன்னு சொன்னால், அவர் முதலீடு செய்யலைன்னா நான் இல்லை இங்கே. நான் அதுக்கப்புறம் சொந்த படம் எடுத்திருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த உதவியை மகேஷ் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சாம் செய்ய வேண்டியது அந்த படத்தை நல்ல படமாக எடுத்துக்கணும். அவர் இன்னைக்கு விதைக்கப்பட்டுருச்சு, இனி நீ இதை முளைச்சி எடுத்துட்டு வர வேண்டிய முழு உழைப்பும் உன்னிடத்துல இருக்கு. இங்கே நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த படவா கோபி, ஜீவா போன்றவர்கள்லாம் எனக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள், ஆனால் பழக்கம் இல்லை. ஆனால் பரிச்சயத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உறவு தான் அண்ணன்னு பார்த்தவொடனே கட்டி பிடிக்கிறது மாதிரியானது. எனக்கு அவர் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினாரு. ஆனால் ஒரு வருத்தம் என்ன, 2 வருத்தம் இருக்கு. ஒன்று இவங்கிட்ட, இன்னொன்று அவர்கிட்ட. இங்கே அறிமுகப்படுத்தும் பொழுது ஒவ்வொருத்தரையா எந்திரிச்சு நீங்க கை தூக்குங்க, கை தட்டுங்க. இந்த அறிமுகம் தேவையில்லை. நீங்க உழைங்க, நீங்க கடுமையான உழைப்பை போடுங்க, உங்களோட திறமையை கொண்டு வாங்க. உங்க பேர் சொன்ன உடனே அவங்க கை தட்டுவாங்க, அவங்க கை தட்டுவாங்க. நம்ம போய் ஒருத்தரை காமிச்சு உங்களுக்கு கைதட்டி, எனக்கு பிடிக்காத செயல் மேடையில ஒருத்தரை அழைக்கும் போது நீங்க கைதட்டுங்கன்னு சொல்றது அது தேவையே இல்லை. நீங்க உழைங்க, உங்களுடைய திறமை கைதட்டல் வந்துகிட்டே இருக்கும். ஆட்டோகிராஃப்னு ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு சேரன்ற ஒரு இயக்குனர் லயலா காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், தண்ணீர் தேசம்னு ஒரு படத்துக்கான துவக்க விழா பப்ளிக் ஃபண்டில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்காக ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அப்போ ஆட்டோகிராஃப் ரிலீஸ் ஆகிருக்கு. நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம். சேரன்ற இயக்குனர் கார்ல இருந்து இறங்கி அப்படி உள்ளே வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அமர்ந்திருந்த ஒரு அரங்கம், அது ஓப்பன் ஸ்டேடியம். 2000 பேரும் அவர் காரில் இருந்து இறங்கி மேடைக்கு வருவது வரைக்கும் கைதட்டலை துவங்கியவர்கள் நிறுத்தவே இல்லை. சேரனுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் அது ஆட்டோகிராஃப்ன்ற படத்துக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். அப்போ நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய திறமையும் கைதட்டலை பெற்று தரும்ன்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. 2வது, எனக்கு இவனை வந்து என்கிட்ட இருந்து சசிகிட்ட சமுத்திரகனிட்ட போயிட்டான்னு சொல்றதை விட கனி வந்து எடுத்துக்கிடுவான். அதுல வந்து பெரிய கில்லாடி அவன். அவனுக்கு தெரியும் யார் யாரை தூக்கிட்டு போகணும்னு. சசியை தூக்கிட்டு போனான், இவனை தூக்கிட்டு போனான், இந்த நடராஜன் என்னுடைய காஸ்டியூம் அவனை தூக்கிட்டு போயிட்டான், எல்லாரையும் எடுத்துட்டு ஓடிடுவான்.
ஆனால் அது கடைசி நேரத்துலாம் சொல்லுவான், முன்னாலே சொன்னால் நம்ம எதுவும் சொல்லிடுவோன்றதுக்காக அப்படி ஒரு சரியானவனை எடுத்துக்கிட்டான். எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா டைட்டில் மட்டும்தான் வருத்தம். ஒருவேளை இது பெரிய ஹிட் ஆனாலும் ஆகலாம். ஆனாலும் யோலோ அப்படிங்கும்போது ஒரு முதல் படத்தை இயக்குனரை எப்படி அழைக்கணுன்றது இருக்குல்ல, இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில. யோலோ சாமுன்னு கூப்பிடணும் போல இருக்கு. அதனால அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் இருந்திருந்தாலும் வேற பேர் பரிசீலனை இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. ஒருவேளை ஆட்டோகிராஃப் வைக்கும் போதும் இந்த மாதிரி தான் இருந்தது. ஆட்டோகிராஃப் ஏன் வச்சாங்கன்னு சொல்லி, ஆனால் அதுவே பெரிய ஹிட் ஆயிருச்சு. மற்றபடி இந்த நாள் மற்ற எல்லோருக்கும் ஒரு சம்பிரதாயமான நாளாக இருக்கும். இந்த விழாவும் ஒரு சம்பிரதாயமான விழாவாக இருக்கும். ஆனால் இதில் உழைக்க இன்றைக்கு அந்த விதைக்கப்பட்டவர்களுக்கு ஆத்மார்த்தமாக வந்து நிற்கிற எல்லோருக்குமே வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுலேருந்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியும். பாலுமகேந்திரா சார் வந்து உங்களுக்கு தெரியும், பாலுமகேந்திராட்ட இருந்து நிறைய கனிகள் எடுத்து விதைக்கப்பட்டது. ஒரு பக்கம் வெற்றிமாறன் டீமு, ஒரு பக்கம் ராம் போன்றவர்கள். பாலாட்டிருந்து வந்தவங்க தான் நாங்கள் எல்லாருமே. ஆனால் ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. இப்போ எனக்கு பின்னால் சசி, சமுத்திரகனி, அப்புறம் துரைவாணன் ஒரு இயக்குனர் எனக்கிட்ட இருந்து வந்தான். ஆக்சுவலாக அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒரு படம் இயக்குனா ஆனால் இறந்துட்டான். ஸோ ஒரு சின்ன கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பை திரும்ப அந்த தோட்டத்தை துவங்குவதற்கு வந்து சாம் வந்திருக்கான். இவன் எடுத்துட்டு போகணும். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சரி, என்கிட்ட இருந்து வர்ற அசிஸ்டன்ஸ் யாராவது அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு. அதை செய்வான்ற நம்பிக்கையோடு இருக்கேன் நான். பாலா வந்து பருத்தி வீரன் முடிச்சுட்டு, நான் மௌனம் பேசியதை முடிச்சு, ராம் முடிச்சு, பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசும்போது ஒரு வி ஃபைண்டர் எடுத்து கையில் கொடுத்தாரு. இந்த வி ஃபைண்டரை கொடுத்து, இது என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு. தரல, சொல்லு அப்படின்னு. இது வந்து பாலுமகேந்திரா சாருக்கு அவருடைய குருநாதர் கொடுத்தது. அவர் பாலுமகேந்திரா சாருக்கு கொடுத்தார். பாலுமகேந்திராட்ட இருந்து பல பேர், எவ்வளவோ பேர் வந்து போயிருக்காங்க. ஆனால் அவர் எனக்கு கொடுத்தாரு. நான் உனக்கு கொடுக்கல. எப்போ கொடுக்கல? மௌனம் பேசியது கொடுக்கல, ராமுக்கும் கொடுக்கல. பருத்தி வீரன் முடிச்சதுக்கப்புறம் உன் கையில் கொடுத்தேன்னு என் கையில் கொடுக்குறேன். இப்போ அதை நான் வாங்கி வச்சுட்டு யாருக்கிட்டையாவது கொடுக்கணும்னு இருந்தேன். சசி வந்துட்டான். சசி வந்து சுப்பிரமணியபுரம்ன்ற ஒரு மாபெரும் படத்தை, ஒரு காவியத்தை கொடுத்துட்டு போயிட்டான். ஆனால் சரி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கும் ஒன்று இருக்கும்ல, நம்ம 3 படம் பிடிச்சதுக்கப்புறம் தானே கொடுத்தாங்க, இவனுக்கே முதல் படத்துல கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். கொடுத்துருக்கணும் உண்மையிலே அவன் கையில். ஆனால் அது ஒரு வகையில் கூட நல்லதாக போச்சு கொடுக்காம இருந்தது. ஏன்னா அது யாருக்கிட்ட போகணும்னு அது முடிவு எடுத்துக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் அடுத்து டைரக்ட் பண்ணல, அடுத்தடுத்து முழு நேர நடிகராக மாறிட்டான். நம்ம கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, அங்கேயே தேங்கி இருந்திருக்கும். அப்போ அது இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. அதை பெறுவதற்கான சந்தர்ப்பம் சாம் கிட்ட இருக்கு. இறைவன் அருள் இருந்தா அதை நீ பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ரமணா, சிவா, மற்றபடி புதிய கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் அருளால் இந்த படம் மிகப்பெரிய படமாக வரணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். நன்றி. ஒரு ஹைரார்கி ஒன்று சொன்னீங்க, அது வந்து பிரமாதம். எப்படி இந்த படம் வந்து ஒரு விதையாக அமைய போகுதுன்றது சாம் கையில் இருக்கு. பாராட்டிய உங்களுக்கு நன்றி. உங்களுடைய அன்பும் பாராட்டும் நிச்சயமாக இந்த குழுவுக்கு கண்டிப்பாக போய் சேரும். ஒரு வெற்றி படமாக அமையும். இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ அடுத்தது வந்து குரூப் ஃபோட்டோ. ஓகே, புகைப்படம். நம்ம ஃபோட்டோகிராஃபர் இருக்காரா? நம்ம திரைப்படத்து எங்கே இருக்காரு? ஓகே, சகோதரர் அமீரன் அவர்களுடைய தலைமையில் எல்லாரும் ஒரு குரூப் ஃபோட்டோ எல்லாரும் வராங்க. எல்லாரும் திரைப்படத்தின் குழு